ஏன்னா கடன் திமுக ஆட்சியில் இவ்வளவு பெருந்தன்மையாக இருந்ததே இல்லை. அவர் ஒரு நாள் அது சொல்லாமல் இருந்ததே இல்லை. கொஞ்சம் விடுங்கன்னு சொல்லிட்டே தான் இருப்பார். உட்காரு. மனசாட்சியோட பேசணும். இனியே பேசலாமா? ஏன்னா கடன் திமுக ஆட்சியில் இவ்வளவு பெருந்தன்மையாக இருந்ததே இல்லை. நாங்கள் எதிர்கட்சியில் கேட்கும் போதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப பெருந்தன்மையா இருக்கிறீங்க, திரும்பவே மாட்டாங்க எங்க பக்கம். உங்களுக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் கிளாரிஃபிகேஷன் சொல்றாரு அவர். மாண்புமிகு எனக்கு முன்னால் இந்த துறையை பார்த்தவர், அவர் துணை கொறடாவாக இருந்தவர். அவர் மட்டும் பேசுறது மட்டும் இல்ல, அவர் சொல்லி 100 பேரும் பேச வைக்கிறவர். அவர் சொல்றாரு திமுக ஆட்சியில் பேச விடல அப்படின்னா அது என்ன நியாயம்? அது என்ன உண்மை? நீங்க எவ்வளவு தடவை எந்திரிச்சு பேசுறீங்க? யார் பேருக்கு எவ்வளவு பேருக்கு வாங்கினீங்க? இப்ப சொல்றாருல, யாராவது எந்திரிச்சு உறுப்பினர் கொஞ்சம் விடுங்கன்னு சொல்றீங்க, கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப நீங்க சொல்றீங்க அவர் ஒரு நாள் அது சொல்லாம இருந்ததே இல்லை. கொஞ்சம் விடுங்கன்னு சொல்லிட்டே தான் இருப்பார். அவர் சொல்ற அவ்வளவு எங்களை சொல்லக்கூடாது இல்ல. உட்காருங்க. அவை முன்னவர் உட்காருங்க. அவை முன்னவர் பேசும்போது உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களை முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், நாங்கள் எதிர்க்கட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கிற போது நீங்கள் எப்படி நடத்தினீர் என்பது நாடே அறியும். பேரவைத் தலைவர் அவர்கள் எப்படி கட்டளையிடுவார்? பேரவைத் தலைவர் உட்கார் அப்படின்றவர் தப்புன்னு இல்லை, நான் கேட்கறது இல்லை. பொதுவாக பேரவைத் தலைவர் அது போலதான் நடவடிக்கை மேற்கொண்டாரே தவிர வேறொன்றும் இல்லை. மாண்புமிகு எஸ்பி வேலுமணி அவர்கள் நீங்க பேச. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆனா நேரு பேசினாரு, மனசாட்சியோட பேசணும். உங்களை மாதிரி இத்தனை வாய்ப்புகள் இடையில அவர் கொடுத்தாரான்னு சொல்றேன். நான் அப்ப எதிர்கட்சி கொறடாவா இருந்த நிறைய பேருக்கு வாய்ப்பு கேட்கறது கடமை கேட்டோம். ஆனால் பாத்தீங்கன்னா அவர் இப்படி திரும்ப கூட மாட்டார், இப்படியே நேராக இருப்பார். எதிர்கட்சி பக்கம் திரும்ப நிறைய பக்கம் டைம்ல சில டைம்ல கொடுத்திருக்கலாம். இதெல்லாம் நடந்ததுதான். இவ்வளவு வாய்ப்பு கொடுத்தாருன்னா நேரம் சொல்லணும். இப்ப இருக்க சமாளிக்க கொடுத்தாரா? அதெல்லாம் கிடையாது. வேண்டாம். இது கொடுத்து தினசரி முக்கிய செய்திகள் மற்றும் அப்டேட்களுக்கு TN Wire News சேனலை ஃபாலோ செய்யுங்கள்.